நீ அமைதியா நீ எவனும் சாப்பிடல அமைதியாரு ஒரு ஆளு அமைதியா நீ ஒரு ஆளு போடா உருண்டை அதான் எல்லாம் மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க பாரு அதான் பாரு யாருமே சாப்பிடல பாரு சீக்கிரத்துல எலிமினேட் ஆகி போறோம் புரியுதா போயா நீ ஒரு மனுஷன் இருக்கு குடி சீக்கிரம் எலிமினேட் ஆகி போறோம் ஒரு ஆள் நேம் உத்தம புத்திர மாதிரி பேசிட்டு இருக்கு சாரி கேம். ஹலோ காய்ஸ், நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கபூர்தீன் என்ன பண்றாருன்னா திவாகர் கிட்ட சண்டை போடுறாரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பாரு வந்து சாப்பிடாம வந்து இருக்காங்க. ஸோ வந்து அதனால வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு வந்து யாருமே சாப்பிடல பாரு கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்ப திவாகர் என்ன அவர் தரப்புல இருக்க நியாயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நீ வாயை மூட்டு கம்னுரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு திட்டுறாரு. அப்ப திவாகர் வந்து நீ கம்னுரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சண்டை வருது. ஃபைனலா வந்து கபூர்தீன் என்ன சொல்றாருன்னா வந்து போயா உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உருண்டைன்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அதே வார்த்தையை வந்து சொல்றாரு. லாஸ்ட் திவாகர் இவன் கூட சீக்கிரம் ஹெல்மெட் ஆகி போக தான் போறான் பாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ வந்து ஃபைனலா வந்து கபூர்தீன் வந்து நீ எல்லாம் ஒரு மனுஷன் சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த இடத்த விட்டு வந்து கிளம்பிடுறாரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா திவாகர் பண்ற தப்பு என்னன்னா பார்வதியை வந்து பாத்தீங்கன்னா யார் எது சொன்னாலும் திவாகர் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து வந்துடுறாரு. எது சொன்னாலும் வந்து கேட்க விடாம அவரோட தரப்புல ஃபைனலா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி வந்து பேசிடுறாரு.